ஹாய் கைஸ், தாம்பரம் டு திருச்சிராப்பள்ளி டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செகந்திராபாத் டு ராமநாதபுரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த வாரத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகுது. அந்த ட்ரெயினோட டைமிங்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ராமேஸ்வரத்துலேருந்து மானாமதுரை வரைக்கும். இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி டு தாம்பரம், தாம்பரம் டு திருச்சி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸை ஏப்ரல் 29 ஜூன் எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெயினோட ஃப்ரீக்வன்சியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மட்டும் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை டெய்லியும் ரன் பண்ணணும்னு சொல்லி பேசஞ்சர்ஸ் எல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரெக்வெஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு வீக்கில் 3 டேஸ் ஓடிக்கிட்டு இருந்த ட்ரெயினை வீக்கில் 5 டேஸ் விட்டுருக்காங்க. இந்த ட்ரெயின் மண்டே, தேர்ஸ்டே மட்டும் ரன் ஆகாது. இந்த ட்ரெயினை இதோட 3rd டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயினோட டிமாண்ட் வர அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்குது. ஏன்னா இது நம்ம மெயின் லைனில் ரன் ஆகுது. இந்த ட்ரெயின் மெயினாக யூஸ் ஆகிறது எதுக்காக அப்படின்னா, மார்னிங் டைமில் சென்னை போகிறதுக்கு தஞ்சாவூர்லேருந்து எந்த ட்ரெயினும் கிடையாது. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வழியாக போகிற ஃபஸ்ட்டு ட்ரெயின் இதுதான். அதனால் இந்த ட்ரெயினுக்கான டிமாண்டு ரொம்பவே அதிகம். திருச்சிராப்பள்ளி டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸை திருச்சியிலேருந்து காலையில் 5:35 எடுப்பாங்க. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், திருப்பாரிப்புலியூர், விழுப்புரம், திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு வழியாக தாம்பரத்துக்கு மத்தியானம் 12:30 போய் ரீச் ஆகுது. இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ட்ரெயினுங்கிறதுனால இந்த ட்ரெயினுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் ஃபேர் தான் வாங்குகிறாங்க. அடுத்து நம்ம தாம்பரம் டு திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸை தாம்பரத்துலேருந்து ஈவினிங் 3:45 எடுப்பாங்க. அந்த ட்ரெயின் நைட்டு 10:40 திருச்சிராப்பள்ளி போய் ரீச் ஆகிரும். முன்னாடி இந்த ட்ரெயினுக்கு நிறைய ஸ்லாக் டைம் இருந்துச்சு. நியூ இயருக்கு அப்புறமா தான் அந்த ஸ்லாக் டைம்லாம் கம்மி பண்ணி சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியெலாம் சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் மயிலாடுதுறையிலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் நிறையா ஸ்லாக் டைம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் எல்லா இடத்துலையுமே இயர்லியாக வந்து நின்று தான் போகும். அதனால் ரொம்ப லேட் ஆகும். இப்போ அந்த ஸ்லாக் டைம்லாம் ரொம்ப கம்மி பண்ணி சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. இந்த ட்ரெயினில் ஜன்சதாப்தி கோச்சஸும் இருக்குது, அண்டர்சர்வ்ட் கோச்சஸும் இருக்குது. முன்னாடி இந்த ட்ரெயினை வந்து ஜன்சதாப்தி ரன் பண்ணும்போது வெறும் ஜன்சதாப்தி கோச் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஐசிஎஃப்பில் ரன் பண்ணும்போது ஃபுல்லாகவே அண்டர்சர்வ்டு தான் இருந்துச்சு. இல்லை 10 அண்டர்சர்வ்டு, 3rd ஏசி, 2nd ஏசி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம கோயம்புத்தூர் ஜன்சதாப்திக்கு இங்கேயும் எல்எஸ்பி கோச்சஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஜன்சதாப்தி கோச்சஸ் வச்சு ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்கிட்ட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரன் பண்ண ஆரம்பித்தாங்கல்ல. இப்போலேருந்து தான் வந்து 8 அண்டர்சர்வ்ட் கோச் இருக்குது. முன்னாடி 4, பின்னாடி 4 இருக்குது. 2 ஏசி சேர் கார், 10 நான் ஏசி சேர் கார், 8 அண்டர்சர்வ்ட் இருக்குது. முன்னாடி 4, பின்னாடி 4, அதோடு சேர்த்து 2 எஸ்எல்ஆர்டியும் கொடுத்துருக்காங்க, முன்னாடி 1, பின்னாடி 1. அதனால் இந்த ட்ரெயினை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த ட்ரெயின் நமக்கு பெர்மனெண்ட்டாக கிடைக்கும். இந்த ட்ரெயின் பெர்மனெண்ட்டாக வர்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது கைஸ், நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்பெஷல் ட்ரெயினை எந்த ஊருக்கு விட்டாலும் சரி, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணாமல் விட்டால் கேன்சல் பண்ணிவிட்டு விட்ருவாங்க. யூஸ் பண்ணால் தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெயினை பெர்மனெண்ட்டாக மாட்டுவாங்க. அப்படி தான் ஈஸ்ட் டெல்டா ரூட்டில் ரன் ஆகிற வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ட்ரெயினாக தான் ரன் ஆச்சு. மக்களோட டிமாண்டை பொறுத்து தான் அதுக்கு ஸ்டாப்பிங்கும் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினை பெர்மனெண்ட்டாக மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி இந்த ட்ரெயினை பெர்மனெண்ட்டாக வர்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து செகந்திராபாத் டு ராமநாதபுரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸை ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெயின் இந்த வாரத்துலேருந்து தான் ராமேஸ்வரம் போகுது. இந்த ட்ரெயின் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ரெயினாக மாறிடுச்சு கைஸ். எப்படின்னா, ராமேஸ்வரத்துலேருந்து பழைய பாம்பன் பிரிட்ஜ் வழியாக கடைசியாக போன ட்ரெயின் இதான் கைஸ். இந்த ட்ரெயின் கடைசியாக 2022 பாம்பன் ஓல்டு பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது அதிகமான அதிர்வுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாம்பன் ஓல்டு பிரிட்ஜ் வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னு சொல்லி அதோட சர்வீஸை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நியூ பாம்பன் பிரிட்ஜ் கட்டி ஏப்ரல் 6 பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வச்சார். அதோடு சேர்த்து நம்மளோட ஈஸ்ட் டெல்டா கிங்கையும் இனாகரேட் பண்ணி வச்சார். அதுதான் ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ். காரைக்குடி டு திருவாரூர் லைனில் வந்த ஃபஸ்ட்டு டெய்லி ட்ரெயின் இதுதான். எங்கள் லைனில் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு அப்புறம் நிறையா ட்ரெயின்ஸ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பேச வந்ததை விட்டுட்டு வேறு கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்ல. ட்ரெயின் நம்பர் 07695 செகந்திராபாத் டு ராமேஸ்வரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை செகந்திராபாத்லேருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் நைட்டு 9:10 எடுப்பாங்க. அடுத்த நாள் காலையில் 12:15 ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆகுது. 07696 ராமேஸ்வரம் டு செகந்திராபாத் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 9:10 ராமேஸ்வரத்துலேருந்து எடுப்பாங்க. அடுத்த நாள் மதியானம் 12:50 செகந்திராபாத் போய் ரீச் ஆகுது. அடுத்து இந்த ட்ரெயின் எந்த ரூட்டில் ரன் ஆகுதுன்னா,
ஹைதராபாத்தில் இருக்க செகந்திராபாத்லேருந்து குண்டூர், தெனாலி, நெல்லூர், கூடூர், நாயுடுபேட்டை, சென்னை எக்மூர், தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பாரிப்புலியூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகுது. நம்ம பேராவூரணியில் இப்போதைக்கு ஸ்டாப்பிங் இருக்கிற ட்ரெயின்ஸ் வந்து செகந்திராபாத், ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு செகந்திராபாத், அப்புறம் வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம், எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி. இந்த 2 ட்ரெயின்ஸ் தான் இருக்குது. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ட்ரெயின்ஸுக்கும் ஸ்டாப்பிங் கொடுப்பாங்க. அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்க்கலாம். இந்த ட்ரெயினில் 6 தேர்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசி, 1 ஃபஸ்ட் ஏசி, 8 ஸ்லீப்பர், 3 அண்டர்சர்வ்டு, 2 எஸ்லான் இருக்குது. டோட்டலாக இந்த ட்ரெயின் 24 கோச்சோடு ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு ட்ரெயின் தான் நம்மளோட ஈசிஆர் ரூட்டில் 24 கோச்சோடு ரன் ஆகிற ஒரே ட்ரெயின். இந்த ட்ரெயின் மட்டும்தான் அறந்தாங்கி, பேராவூரணி, அதிராம்பட்டினம் இந்த 3 ஸ்டேஷனில் முன்னாடி உள்ள அண்டர்சர்வ்டு, பின்னாடி உள்ள அண்டர்சர்வ்டு பாதி ஸ்லீப்பர்லாம் வெளியே போயிடும், பிளாட்ஃபார்முக்கு வெளியே போயிடும். இந்த 3 ஸ்டேஷன்லையும் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நானுமே கஷ்டப்பட்டிருக்கேன். சீக்கிரமாக இந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கை முடிச்சிட்டாங்கன்னா இந்த ட்ரெயின் ஃபுல்லாக பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இருக்காது. இந்த ப்ராப்ளம்னாலேயே அவங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே ஸ்டாப் பண்ணிட்டு தான் அப்புறமா ட்ரெயின் எடுப்பாங்க. அவங்களுக்குமே நல்ல மனசு தான், இதுக்காக ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுக்கிறாங்கல்ல. இப்படி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு எடுக்கணுன்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. 1 நிமிஷம் தான் ஆல்ட்டு இந்த 3 ஸ்டேஷன்லேயுமே. இதுக்காக கொஞ்சம் நேரம் நின்றுட்டு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பேசஞ்சர்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு. அதனால் கொஞ்சம் நேரம் நிற்போம், பேசஞ்சர்ஸ்லாம் ஏறிக்கிட்டோம், அப்புறமா எடுக்கலான்னு எடுக்கிறாங்க. வேகமாக அறந்தாங்கி, பேராவூரணி, அதிராம்பட்டினம் இந்த 3 ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த செகந்திராபாத் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸையும் ஜூன் 2 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயினை இனிமேல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இதோட டிமாண்ட் ரொம்பவே அதிகம். இந்த ட்ரெயின் பெர்மனன்ட் ட்ரெயினாக வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இந்த ட்ரெயினை ஒரு பை வீக்லியாவோ இல்லை ட்ரை வீக்லியாவோ ரன் பண்ணாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் ரன் ஆகுது. அதனால தான் நம்ம ஊரில் ஸ்டாப்பிங் இருந்துமே இந்த ட்ரெயின் நமக்கு யூஸ் ஆகாமல் போகுது. இது ஒரு ட்ரை வீக்லி ட்ரெயினாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஃப்யூச்சரில் மேபி வரலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதிராம்பட்டினம், பேராவூரணி, அறந்தாங்கி இந்த 3 ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் கைஸ். இப்போ வரைக்கும் பெருசாக எந்த ஒர்க்கும் போகலை. அதிராம்பட்டினத்தில் மட்டும் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வரைக்கும் முடிக்க போகிறாங்க. இன்னும் பேராவூரணியில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலை. அறந்தாங்கியில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் குழி நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க பிளாட்ஃபார்ம் கட்டி முடிப்பாங்க. அப்படி கட்டி முடிச்சிட்டாங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட்லாம் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் யூடியூப் சேனலில் இருக்குது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.